பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் இயேசு சாமி, இந்த அருமையான காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாலிப ஞாயிறு ஆராதனைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேலை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த ஆராதனையானது அனைவருக்கு ஆசீர்வாதமாக அமைய கிருபை செய்திருக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமீன். தேவ நாம மைமைக்கென்றும் வாலிபர் ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். இது பரம
சங்கீதம் 91. Today's responsive reading is taken from Psalms 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடிக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்றும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் கற்றுத்தந்த ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையென்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். With
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வரை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வரை. கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் எனும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும் நீதி எனும் மார்க்கசத்தை தரித்தவர்களாகவும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களை தொடுத்தவர்களாகவும் பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணம் என்னும் தலைசராவையும் தேவசனமாய் ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியை நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவ உமைக்கு Is taken from Ephesians chapter 6 verse 10 to 20. Finally, my brethren, be strong in the Lord and in the power of his might. Put on the whole armor of God, that you may be able to withstand against the wiles of the devil. For we do not wrestle against the flesh and blood, but against the principalities, against the powers, against the rulers of the darkness of this age, against spiritual hosts of wickedness in the heavenly places. Therefore, take up the whole armor of God, that you may be able to withstand in the evil day, and having done all, to stand. Stand therefore, having girded your waist with truth, having put on the breastplate of righteousness, and having shod your feet with the preparation of gospel of peace. Above all, taking the shield of faith, which you will be able to quench all the fiery darts of the wicked one, and take the helmet of salvation and the sword of the Spirit, which is the word of God, praying always with all prayers and supplication in the Spirit, being watchful to this end with all perseverance and supplication to all saints. And for me, that utterance may be given to me, that I may open my mouth broadly to make known the mystery of the gospel, for which I am an ambassador in chains, that in it I may speak broadly, as I ought to speak. Here ends the scripture portion. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான சண்டே மார்னிங் சர்வீஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக எங்களை கிருபையாக நீங்கள் பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டு நீங்கள் பதில் செய்யும்படியாக உங்களுடைய சமூகத்திலே வேண்டுகிறோம். முதலாவது எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் உண்மை ஏற்றுக்கொண்டு பாவத்தை விட்டு விலகுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. மிஷினரிஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலம் அநேக மக்கள் உண்மை ஏற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்க. அவங்க மூலமாக நார்த் இந்தியாவில் பல சர்ச்சஸ் கட்டப்படுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இன்னும் அநேக ஊழியங்கள் பெருகுவதற்கு நீங்கள் தான் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அடுத்து எங்கள் சர்ச்சுக்காகவும் சர்ச் தேவைகளுக்காகவும் உடைய சமூகத்தில் வேண்டுகிறோம். இம்மட்டும் ஆண்டவரே எங்கள் கூட இருந்து வழி நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர்ஸை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து உற்சாகமாக அவங்க ஊழியம் செய்வதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த லாக்டவுன் காலத்துலேயும் அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். அவங்களையும் அவங்க குடும்பத்தின் மக்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அடுத்து சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் அதிகமாய் சிறு பிள்ளைகளை நேசிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்பெஷலி இந்த கொரோனா 3rd வேவ் சின்ன பிள்ளைங்களை பாதிக்கும்னு நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் தான் அப்பா சின்ன பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இன்னும் எங்கள் சபையில் இருக்கிற பெரியவங்க, ஆண்கள், பெண்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம்.
அவங்க மூலமாக நீர் அநேக நல்ல விஷயங்களை எங்கள் சபைக்கு நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. அவங்க சபைக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்கள் அவங்க கூட இருந்து அவங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவங்க குடும்ப வாழ்க்கைக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதியில இருந்து அவங்கள விலக்கி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. ஸ்பெஷலி இந்த நல்ல யூத் சண்டே கொண்டாடுவதற்கு நீங்கள் கிருபை செய்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி. சர்ச்சில் இருக்க எல்லா யூத்ஸையும் நீங்கள் ஆசீர்வதித்து படிக்கிற இடத்துலையும் வேலை பார்க்குற இடத்துலையும் நல்ல ஒரு மாதிரியாக திகழ்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் சர்ச் யூத்ஸ் எல்லாரையும் உமக்கு பிரியமான வழியில் நீங்கள் நடத்துங்க. இந்த சர்வீஸ்லேயும் உமது நாம மகிமைப்படட்டும். மீதியான வேலையும் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். MYF report for the year 2019 and 20. Greetings to all in the precious name of our Lord, Savior and Jesus Christ. The Lord makes firm the steps of one who delights in him. Though he may stumble, he will not fall, for the Lord upholds him with his hand, as said in Psalms chapter 37 verses 23 and 24. The youth fellowship has been blessed beyond all the measure this past year. For indeed it is our great and almighty God who ordered our footsteps and guided us throughout the past year. Our God has protected us and kept us safe during these difficult days. We are immensely thankful to our Daniel uncle and Mercy auntie for their guidance and support throughout this past year. Their profound knowledge in scripture helped our youth to grow in faith. This year, our enthusiastic youth held weekly get-togethers on Zoom every Thursday at 8 p.m. with a desire to dig deeper into God's word and to engage the time of prayer, fellowship and fun. All who supported our youth at this meeting and at other church functions are greatly moved to see the youth stir and encourage one another to live out God's word in their day-to-day life. All Bible studies started with a prayer by one of our youth members and ended with a prayer by our youth advisors. A summary of the meetings was written by one of the youths from the list of their names in alphabetical order, picked up after the end of each meeting. Bible study has been conducted on the book of Psalms. The youth advisors teach the youth about a single chapter from Psalms in each meeting, after which prayer is being conducted where the youth just don't pray for the church and the members of the fellowship but also pray for the various social, economic, health, mental issues in the world, and prayer for missionaries is a vital part of our prayers. The youth has also been praying for the COVID pandemic and seeking God's will to be done throughout all the events. After the Bible study, the youth advisors lead us into a practical session where we discuss and speak about on various topics that the youth deal with. All this meeting have been a true blessing for each one of us. This Bible studies not only revealed the purpose of our lives but also enabled us to have a look at the purpose of the whole world, including the plans of the Lord Savior Jesus Christ has for all of us. The last Sunday of August, that is 30th of August 2020, the worship was led by our youth virtually. The theme of the Sunday was Quarantined with Christ. It was a blessed time for all of us who attended the service. Special thanks to all the youth who carried out different roles in our church and to Daniel uncle who gave the sermon in this service. The youth also actively contributed and participated in the youth church sale of work, which was held on November 22nd, 2020. Various items were sponsored by the Youth Fellowship for the auction and the sale of work. The virtual youth camp was conducted on the 28th and the 29th of November 2020. The youth camp was themed Mug Out. Brother Charles A.G. Mani from YGCL Ministries, Chennai was the speaker. The camp was truly inspiring and helpful to all the attendees. On 20th December 2020, the youth performed the song Great Day in Bethlehem virtually in the church carol service. I thank all the singers, musicians and technical team for their support. During the church day on 26th January 2021, our youth along with the teens from our church performed renditions of songs to glorify the name of the Lord. The youth of our church has not been active at our church but also interact with the churches and organizations such as Bombay Tamil Christian Youth Fellowship. Our youth actively participate in all the competitions and take part in all the activities. I was personally honored and humbled to be closely involved with the youth as our youth endeavor to walk in the footsteps of our Lord Jesus. My prayer is that each one of our youth will continue to walk in the favor of the Lord. Thank you. நமது சபையின் யூத் நமக்காக ஒரு ஸ்கிட்டை பிரசன்ட் பண்ணுவார்கள். அதைத் தொடர்ந்து பிரேஸ் அண்ட் வர்ஷிப்பில் நம்மை லீட் பண்ணுவார்கள். Someone once wisely said, "Life is a matter of choices and every choice you make makes you." இன்னைக்கு நம்ம ஸ்கிட்டில் 2 விதமான சாய்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, ஒரு லேசி மேனோட லைஃப்.
ரெண்டாவது, ஒரு சோல்ஜரோட லைஃப். எப்படிப்பட்ட லைஃபை நம்ம சூஸ் பண்ணணும்? பொறுத்திருந்து பார்ப்போம். 2 வேஸ் இருக்கே, எதுல போகலாம்? இங்க ஒரு வே இருக்கு, இங்க ஒரு வே இருக்கு. இந்த வே நல்லா இருக்கு பார்க்க, இந்த வே கொஞ்சம் கிடங்கெல்லாம் இருக்கு. சரி, நல்லா இருக்கிற வழியில போய் பார்க்கலாம். மம்மி இங்க பாருங்க, இந்த சோம்பேறி ப்ரஷ் பண்ணாம டீ குடிக்காம. போய் சொல்றாமா? என்னடா டைம் ஆயிடுச்சு, காலேஜுக்கு போகலையா? இல்லைம்மா, கொஞ்சம் தலை வலிக்க மாதிரி இருக்குது. அப்பா மொபைலே பார்த்துட்டு இருந்தாக்கா தலையே தான் வலிக்கும். அதனால இல்லைம்மா தலைவலி, முடி நல்லா வளர்ந்துருக்குல்ல, அதான். சலூன் போயிட்டு வரேன். भैया कौन सा हेयर कट करो आपको? मेरे को ना यहाँ से ना सब पूरा जीरो कट, यहाँ से पूरा जीरो कट, और यहाँ पे पूरा ब्राउन बाल होना चाहिए, पूरा ऐसा स्पाइक होना चाहिए. बाहर जाऊंगा ना सब लोग मेरे को ही देखना चाहिए, ऐसा बाल कटो भैया. हाँ ठीक है, समझ गया भाई, कर लेता हूँ. ஏய் ஹாய்டா. ஏன் மச்சி? அப்புறம் என்ன ஹேர் ஸ்டைலில் வேறு மாதிரி இருக்குது? அதை ப்ளஸ் ஸ்டைல்ஸு. இந்த வீக்கெண்ட் என்ன பிளான்ப்பா? பெருசு ஒன்றும் இல்லை மச்சி, சும்மா மாத்திரைன்னு போகலான்னு இருக்கேன். வேறு சூப்பர்டா. இனிமேல் என்ன பண்ண போகிறேன்? இனிமேல் என்ன, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு படுத்துற வேண்டியது தான். உனக்கு என்னப்பா, ஜாலியாக இருக்க, காலேஜ் நினச்ச நேரம் காலேஜ் போகிற, லேட்டாக எழுந்திரிக்க, டெய்லி அவுட்டிங் போகிற, நல்லா வாழ்கிற. வாவ், இந்த லைஃப் எவ்வளோ அழகா இருக்கு. நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நல்லா ஜாலியா இருக்கலாம். சரி, இப்போ அடுத்த வழி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். கஷ்டமாக இருக்குல்ல ஒரு சோல்ஜரோட லைஃப். எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணுறாங்க, எவ்வளோ அழகாக நீட்டாக டிசிப்ளின்டாக இருக்காங்க. ஆனால் எதுக்கு இவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்காங்க? சரி, அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை தான், ஆனால் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையும் கூட. அது ஏன்னா க்ளீனாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், ஒபீடியண்ட்டாக இருக்கணும். இது எல்லாம் எதுக்குன்னா, எனிமிஸ் அட்டாக் பண்ணும்போது என்னுடைய கமாண்டர் கொடுக்குற ஆர்டர்ஸை ஒபே பண்ணி அவங்கள ஜெயிக்கிறதுக்கு தான். இதுக்கு தான் ஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் அப்புறம் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறோம். ஆமாங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு போராட்டம் நிறைந்ததுதான். மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையே ஒரு போர். நமது ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஒழுங்கோடும் ஒழுக்கத்தோடும் தேவ வார்த்தையாகிய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து
சாத்தானாகிய நமது எதிரி நம்மை எதிர்த்து நிற்கும்போது நாம் ஜெயித்து ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். சரி, எந்த வழியை ஃபாலோ பண்ண வேண்டும் என்று நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா? Greetings to all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. What a beautiful day to worship our Lord together. Our song says, He has promised to never leave you nor forsake you, and His word is true. Throughout this pandemic, God has kept each one of us safe. Aren't we the testimonies to the fact that our God is indeed good? Let's sing together, God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. If you're walking through the valley, there are shadows all around. Do not fear, He will guide you. He will keep you safe and sound. He has promised to never leave you nor forsake you. And His word is true. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. Psalm 18:2 says, The Lord is my rock, my fortress, and my deliverer. My God is my rock, in whom I take refuge. Yes, truly, Lord is our refuge. நம்ம கூட பாஸ்டில் நம்ம கூட இருந்திருக்காங்க, ப்ரெசண்ட்டில் இப்போ கூட நம்ம கூட இருந்து நமக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளோட பலவீன நேரத்தில் கூட நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்து நல்ல ஒரு ஹீலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் us all thank Him and say Him that God, you are my refuge and you are my rock. पहाड़ के बीच में तू कहता है थम जा, तू मेरी ताकत है, तू ही मेरा ईमान। पहाड़ के बीच में तू कहता है थम जा, तू मेरी ताकत है, तू ही मेरा ईमान। बीत कल में तू साथ मेरे था, आज भी मेरे साथ है खड़ा, आने वाले कल में भी होगा।
கேட்டோம். நம்ம உலகத்தில் நிறைய இன்செக்யூரிட்டிஸ் உண்டு. எஸ்பெஷலி நம்ம ஃப்யூச்சரை பற்றி நம்மளுக்கு தெரியாது. என்ன படிக்க போகிறோம், என்ன வேலை கிடைக்க போகுது, என்னது அடுத்தது நடக்க போகுது நம்மளுக்கு தெரியாது. But because of this uncertainty, we have so many insecurities built in within us. But in this uncertain world, there is one thing that is very certain, that our Jesus Christ is still alive and is always with us. So because he still lives, we can face tomorrow. Let's sing this beautiful song together. God sent his son, they called him Jesus. He came to love, heal and forgive. He lived and died to buy my pardon. An empty grave is there to prove my Savior lives. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds the future, and life is worth the living just because he lives. அழகான 3 பாடல்களை நாம் கேட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நிறைய இன்செக்யூரிட்டிஸ், ஆனா God's promises are always there. Because he lives, I can truly face tomorrow. அழகான ஒரு பாட்டு. இன்னைக்கு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துட்டு போறோம். ஒரு சோல்ஜர் அவன் ஆர்மிலயோ ஏர்ஃபோர்ஸ்லயோ நேவிலயோ ஜாயின் பண்ணும்போது ஒரு டிசிஷன் எடுக்கிறான். That he will fight for his nation. That he wants to serve his country. இன்னைக்கு நாங்க யூத்தாக ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறோம். We have decided to follow Jesus. Have you decided to follow Jesus? I had decided to follow Jesus. I had decided to follow Jesus. I had decided to follow Jesus. No turning back, no turning back. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back. இயேசுவின் பின்னே போகத்துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத்துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத்துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே. உலகம் என் பின்னே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சபையின் வாலிபர்கள் உங்களை சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்திருப்பார்கள் என்று சொல்லி நம்புகிறோம். தொடர்ந்து எங்களை உங்கள் ஜெபங்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள். வாலிபர் ஞாயிறு என்றாலே ஆராதனை முடிந்த பின் ஒரு ஆர்ஃபனேஜ் அல்லது ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் செல்வது வழக்கம். ஆனால் கோவிட் இந்த நாட்களை மாற்றிவிட்டது. ஆகவே கடந்த மாதத்தில் NSM, அதாவது நவஜீவன் சேவா மண்டல் என்ற ஆர்கனைசேஷன் மூலம் ஜார்க்கண்ட் பகுதியிலே ஒரு கிராமத்திற்கு உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு சுமார் 66,000 ரூபாய் ஆலயத்திலிருந்து சேகரித்து அனுப்பினோம். வாலிபர்கள் உங்களை அணுகிய போது அன்போடும் சந்தோஷத்தோடும் அவர்களை உற்சாகப்படுத்தி தியாகத்தோடு கொடுத்த காணிக்கைகளுக்காக உங்கள் அனைவருக்கும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை கூறிக்கொள்கிறோம். கிறிஸ்துவின் போர் வீரர்கள் என்ற தலைப்பில் இந்த விசேஷித்த வாலிபர் ஆராதனையை அனுசரிக்க தீர்மானித்தோம். ஒத்துழைத்த போதகர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சிறப்பு செய்தியாளராக திரு ஜானத்தன் ராஜன், எங்களது நெருங்கிய உறவினர், அவர்களை அணுகிய போது மிகவும் சந்தோஷத்தோடு அழைப்பினை ஏற்றுக்கொண்டார்கள். திரு ஜானத்தன் பெங்களூர் பகுதியிலே சவுத் ஏஷியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் என்ற பைபிள் காலேஜில் அட்மின் மேனேஜராக பணிபுரிகிறார்கள். 2 சிறு பிள்ளைகள் அவர்களுக்கு உண்டு. குடும்பமாக பெங்களூர் பகுதியிலே ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்து வருகிறார்கள். அநேக தாளந்து படைத்த அவர் கீபோர்ட் பிளே பண்ணுவதிலும் இன்னும் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் லீட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஊழியர். அவர்களை ஆயர்கள் சார்பிலும் சபையின் சார்பிலும் எங்கள் வாலிபர் குழு சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் உங்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த காலை ஆராதனையிலே உங்களை யாவரும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. விசேஷமாக இந்த வாலிப ஞாயிறு காலை ஆராதனையிலே தேவனுடைய செய்தியை தருவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்ததற்காக விசேஷமாக இந்த சபையின் போதகர்களுக்கும் மூப்பர்களுக்கும் அது மட்டுமில்ல வாலிபர் குழுவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். வாலிபர்கள் இந்த காலகட்டத்திலே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், நாலேஜ் ஒரு வருஷமும் 2 மடங்காக கூடிக்கொண்டே போகிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல 6 மாசத்துல கூட கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சீக்கிரமா. நான் பிறந்த காலத்துலலாம் 1975 சொல்றாங்க 25 இல்லைன்னா 30 வருஷத்துல தான் நாலேஜ் 2 மடங்கா அதிகரித்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது நம்முடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் அதிகமாக வளர்ந்து வரும் காலத்திலே 6 மாதத்திலே 2 மடங்காகி கொண்டிருக்கிறது. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாலிபர்கள் இருக்கிறார்கள். அதிகமாக இந்த உலகத்தின் காரியங்களையும் நாம் அப்டேட்டடாக இருக்க வேண்டும். அது மட்டுமில்ல, நம்முடைய கலாச்சாரமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது அதையும் நான் சரியாக பார்த்து எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அதை நான் அறிந்து செயல்பட வேண்டும் என்ற பலவிதமான ஒவ்வொரு நாளும் பலவிதமான சாய்ஸஸை வைத்து வாழ்கிறார்கள். இது ஒரு வெரி டிஃபரெண்ட் வேர்ல்ட் இப்ப இருக்கிற வாலிபர்கள். இதன் மத்தியில இன்றைக்கு நமக்கு கருப்பொருளாக தேவனுக்கென்று படை வீரர்கள், சோல்ஜர்ஸ் ஃபார் கிரைஸ்ட், தேவனுக்கென்று படை வீரர்கள். வேதம் அதிகமாக ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை படை வீரருக்கு ஒப்பிட்டு பல காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. விசேஷமாக பரிசுத்த பவுல் அவர் எழுதின கடிதங்களிலே அதிகமாக அதை குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு படை வீரர் தன்னுடைய கமாண்டரை பின்பற்றுகிறானோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய கமாண்டரை பின்பற்றுவது. நம்முடைய சூழ்நிலைக்கு மாறிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே உள்ள சித்தாந்தங்கள், வேதத்துல இருக்கிற வார்த்தைகள் மாறாதது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The principles in the Bible never change. Even though our situations change,
நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், அறிவுபூர்வமாக அதிகமான பல காரியங்கள் மாறலாம், ஆனால் வேதத்தினுடைய வார்த்தை மாறாதது. அந்த பிரின்சிபிள்ஸை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது நம் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசத்தை காண முடியும், ஒரு சமாதானத்தை காண முடியும். அது வந்து தேவனால் மற்றும் வரக்கூடிய காரியம். இன்றைக்கு நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10-20. எபேசியர் 6வது அதிகாரம் 10-20. இந்த பகுதி பசுத்த பவுல் மிக அழகாக எழுதியிருக்கிறார். எபேசு திருச்சபைக்கு எழுதியிருக்கிற ஒரு காரியம். இதை எழுதும் பொழுது பரிசுத்த பவுல் ஒரு சிறைச்சாலையிலே he was in chains, சிறைச்சாலையில் இருந்து எழுதியிருக்கிறார். அப்போ எழுதும் போது நான் யோசித்து பார்த்துப்பேன், அவரை காப்பதற்கு ஒரு படை வீரர் இருந்திருப்பார், இல்லைன்னா ஒரு காவலாளி இருந்திருப்பார். அதை பார்க்கும் பொழுது அவருக்கு அதை வைத்து எழுத வேண்டும் என்ற ஒரு யோசனை வந்து இது எழுதியிருக்கலாம் என்று நான் நினைவு கூறுகிறேன், இல்லைன்னா யோசிக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப நுணுக்கமான சில காரியங்களை இங்கே சொல்லியிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இப்போதான் நம்ம டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் முடிந்தது. இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் இப்போ ஒரு 1.5 வாரம் 10 நாள் முன்பாக முடிந்தது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல் முறையாக ஃபென்சிங் என்ற ஒரு விளையாட்டுல வாள்வீச்சு விளையாட்டுல முதல் முறையாக இந்தியாவிலிருந்து ஒரு போட்டியாளர் பங்கேற்றார். அவள் தமிழ்நாட்டில இருந்து பவானி தேவி என்ற ஒரு மகள் போட்டியிட்டாள் என்று பார்க்கிறோம். இந்த வாள்வீச்சு வந்து நம்முடைய சரித்திரத்திலே நாம் அதிகமாக பார்த்துக்கிறோம். ஒவ்வொரு ராஜா காலத்திலிருந்து நம்முடைய தெற்கு இந்தியால பல விதமான சாம்ராஜ்யங்கள் இருந்தது, வட இந்தியால பல சாம்ராஜ்யங்கள் இருந்தது. ஆனால் இந்த வாள்வீச்சை வைத்து பல கதைகள் வாசித்திருக்கிறோம், எப்படி பல போர்கள் நடந்திருக்கு, எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் இதுதான் முதல் முறையாக இந்தியாவிலிருந்து ஒலிம்பிக்கு வாள்வீச்சுல முதல் முறையாக ஒருத்தன் செல்லும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நமக்கு நிறைய அறிவு இருக்கலாம், நமக்கு ஹிஸ்டரி இருக்கலாம், ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்தாவிட்டால் ஒன்று லாபமே இல்லை. இவ்வளவு நாள் கழிச்சு நமக்கு இருக்கிற அந்த பாரம்பரியத்துல இந்த வாள்வீச்சுல நம்மலாம் இன்ஃபேக்ட் கிங்ஸா இருக்கணும், நம்ம தான் பெஸ்டா இருக்கணும். ஏன்னா நம்ம நாட்டுல இருந்த அவ்வளோ பெரிய மக்கள் இருந்தார்கள், ராஜாக்கள் இருந்தார். இந்த வாள்வீச்சிலே சிறந்து விளங்கின மக்கள் சரித்திரத்திலே வாசிக்கிறோம். ஆனால் வாள்வீச்சு வீரர் இல்லை. இதே போலதான் நாமும் பல நாட்களே இருக்கிறோம். நமக்கு எல்லாம் தெரியும், ஓகே, சரித்திரம் தெரியும், எப்படி சண்டை போட்டாங்க தெரியும், தியரியில ஃபென்டாஸ்டிக்கா இருப்போம். ஆனால் பிராக்டிக்கல்னு வரும்போது நிறைய நேரத்துல நாம குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். ஒரு 2 வாரம் 10 நாள் முன்னால அவங்க பவானி ராணி முடிச்சுட்டு அவங்க இன்ஃபேக்ட் ஒரு 2 போட்டியில வென்று 3வது போட்டியில தோல்வி அடைந்து அவங்க சென்னைக்கு திரும்பினார்கள். அப்பொழுது ஒரு இன்டர்வியூல அவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியை நான் பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஒரு 4 காரியங்கள் ரொம்ப முக்கியம் இந்த வாள்வீச்சு போட்டியில எடுக்கணும்னா அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணு வந்து ஸ்பீடு, ஓகே, இந்த விரைவு, ஓகே, ஸ்பீடா ரியாக்ட் பண்ணும். 2வது வந்து அட்டாக், ஓகே, 3வது வந்து டிஃபென்ஸ், ஓகே, 4வது வந்து எப்போதுமே ரெடியா இருக்கணும். நான் ஒரு போட்டியில இறங்கிட்டேன்னா கொஞ்சம் கூட நான் தளர விடக்கூடாது, ஓகே, என் சிந்தனையை தளர விடக்கூடாது, ஒரே ஒரு குறிக்கோளோட நான் செயல்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நான் போட்டியிட வேண்டும். அப்பொழுதுதான் நான் வெற்றி பெற முடியும். இதை வந்து நான் தொடர்ந்து பல விதமான பயிற்சிகளை கற்றுக்கொண்டதுனால இதை நான் கற்றுக்கொண்டேன். இதை நான் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல நடைமுறைப்படுத்த முடிந்தது, இதை காட்ட முடிந்தது. இதை செய்யும் பொழுதே நான் வெற்றியை கண்டேன். இன்னும் சில காரியங்களை நான் வளர வேண்டும், இன்னும் சில காரியங்களை நான் அதிகமாக பிராக்டிஸ் பண்ண வேண்டும் என்று பார்த்தோம். ஸ்பீட், அட்டாக், டிஃபென்ஸ், ரெடினஸ். தேவனுக்கென்று படை வீரர்களாக இருக்கும்போது இந்த 4 காரியங்கள் ரொம்ப முக்கியம். ஸ்பீட், அட்டாக், டிஃபென்ஸ் அண்ட் பீயிங் ரெடி. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட இந்த வேத பகுதியில நம்ம பார்க்கிறோம் 10 20ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். இங்க பரிசுத்த பவுல் ரொம்ப அழகாக எபேசு திருச்சபையின் மக்களுக்கு எழுதுகிறார்.
இந்த பைபிளை நீங்க அதை எடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு சப் டைட்டில் கொடுத்துருப்பாங்க, ஆர்மர் ஆஃப் காட். ஆர்மர் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு சப் டைட்டில் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா. அப்படின்னா ஒரு போர் உடை, போருக்கென்று இருக்கிற உடை, ஆர்மர் அப்படின்னு பார்க்கிறோம். சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு இந்த வேத பகுதியில பார்க்கிறோம். இதுல ஒரு மூன்று முக்கியமான காரியங்களை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். சரியா? பரிசுத்த பவுல் அந்த 10வது அதிகாரத்துல ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவைகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒரு தேவனுக்கென்று படை வீரராக இருக்கும் பொழுது நமக்கென்று ஒரு எதிரி இருக்கிறான். நிறைய நேரத்துல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது அப்படியே நம்ம போறோம். ஓகே, ஏதோ வந்துச்சு, அந்தந்த நேரத்துக்கு என்ன செய்யணும் அதை நினைச்சே செய்யணும். நிறைய நேரத்துல நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான் என்பதை கூட நாம் மறந்துவிடு செயல்படுகிறோம், வாழ்கிறோம். இப்படி நாம் வாழும் பொழுது எப்பொழுது எதிரி நம்மை அடிக்க போகிறான் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறதுனாலே அநேக நேரத்திலே நாம் தோல்வி அடைகிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்பீட், அட்டாக், டிஃபென்ஸ் அண்ட் ரெடி. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாத்தான் நமக்கு ஒரு எதிரி. வேதம் என்ன சொல்கிறது? சாத்தான் ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை எப்பொழுது விழுங்கலாம் என்று விழுங்கலாம் என்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையை நாம் எதேச்சியாக வாழ முடியாது. We have to be ready always. We have to be ready always. We have to be ready to react immediately. React immediately. நமக்கு எதிரியா இருக்கிற சாத்தான் ரொம்ப சூழ்ச்சி மிக்க ஒரு எதிரி. அவன் சூழ்ச்சியிலே நம்மை வீழ்த்து விடுவான். நம்மளை அறியாமலே அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். அவன் பின்னாக அவன் பல சூழ்ச்சியை அவன் பிளான் பண்ணி கொண்டே இருக்கிறான். He is full of deceit. He is crafty அப்படின்னு ஆங்கில வேதாகமத்துல பார்க்கிறோம். இது நம்ம அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில நாம ரொம்ப சாதாரணமாக வாழும் பொழுது சாத்தான் எப்போ நம்மளை அடிக்கணுமோ அப்ப அடிக்க அவன் ரெடியா இருப்பான். சரியா? நிறைய நேரத்துல நமக்கு எதிரிகள் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம சுத்தி இருக்கிற மக்கள், சரியா, என் கூட வேலை செய்யறவங்க, என்னை பிடிக்காதவங்க, என்னுடைய சூழ்நிலைகள் எதிரியா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, இதுக்கெல்லாம் பின்னால பரிசுத்த பவுல் ரொம்ப அழகாக சொல்றார். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. We are not fighting a simple battle. ஓகே, நம்ம தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய ஒரு போருக்கு வரக்கூடிய ஒரு ஆர்மியோட நம்ம சண்டை போட்டு இருக்கிறோம். சரியா? That is the type of enemy that we have. சரியா? ஏதோ இந்த உலகத்தில் உள்ள ஒரு காரியத்தோடு நம்ம போரிடவில்லை. அந்தகார லோகாதிபதிகள். We are fighting a cosmic battle. A cosmic battle. சரியா? சாத்தான் எப்படியாவது பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வர வேண்டும், அவரிடத்திலிருந்து திசை திருப்ப வேண்டும் என்றெல்லாம் அவன் தொடர்ந்து சூழ்ச்சி போட்டுட்டே இருக்கிறான். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் உங்களையும் என்ன சொல்றாரு? இவனை எதிர்த்து நெல். உன்னுடைய எதிரியை நீ நன்றாக அறிந்தால்தான் அவனை எதிர்ப்பதற்கு உன்னால் முடியும். என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நீர் அறிவி. சரியா? அதுக்குதான் முதல்ல நம்ம பார்க்கிறோம் ப்ரிப்பரேஷன். 10வது வசனத்துல கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். சரியா? கர்த்தரின் சத்துவத்திலே பலப்படுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எதிரி இருக்கட்டும், அந்தகார லோகாதிபதிகளா இருக்கட்டும், ஆனால் அவனை நான் ஏற்கனவே வென்று விட்டேன். ஆனால் நீர் பலப்பட வேண்டும். நீ பலப்படும் பொழுதுதான் இந்த எதிரியை நீ மேற்கொள்ள முடியும். அதுதான் சொல்றாரு, சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். எப்படின்னா என்ன? ஆண்டவருடைய வழிகளே நடக்கிறதுல நான் ஒரு நெருக்கமான ஜீவியத்துல இருக்கும் பொழுது
ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலும் அவருடைய பிரசனம் என்னை வழி நடத்தும் பொழுதும் இந்த தோற்கப்பட்ட இந்த எதிரியை என்னால் மேற்கொள்ள முடியும். ரெண்டாவது என்ன சொல்கிறார்? உங்களுக்கு ஒரு ஆர்மரை கொடுக்கிறேன். அது 11வது வசனத்துல பார்க்கலாம். என்ன சொல்றார்? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தி ஆர்மர் ஆஃப் காட். ப்ளீஸ் புட் ஆன் தி ஆர்மர் ஆஃப் காட். ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை நீங்க போட்டுக்கொள்ளுங்க, இதை தரித்துக் கொள்ளுங்க. இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த சர்வாயுத வர்க்கம்னா என்னன்னு. ஆனா இதை தரித்துக் கொள்ளுங்க. he is giving us something to wear. சரியா? இந்த எதிரி இருக்கிறான், நாம் அறிந்திருக்கிறோம். இவன் பெரியவனா இருக்கிறான், ஆனா தோற்கடிக்கப்பட்டவன். இவனை எதிர்ப்பதற்கு நீங்க முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் நீங்க இந்த சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கணும். மூணாவது இந்த எனிமி யாரு? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தானி உள்ளவர்கள் ஆகும்படி. சரியா? இந்த பிசாசு தான் நமக்கு எதிரி. நம்ம இத முதல்ல நம்ம பார்த்தோம். கடைசியாக 12வது வசனம். நம்ம ஒரு போர், சரியா, ஒரு போர்ல இருக்கும். அதை மறந்து விடவே கூடாது. ஓகே, ஒவ்வொரு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அது ஒரு போர் மாதிரி. ஓகே, அதுதான் நம்ம ஒரு படை வீரர், தேவனுக்கு என்று ஒரு படை வீரர். அந்த படை வீரரா இருக்கும் போது we have to be ready. எங்க இருந்து எந்த அம்பு வரும் தெரியாது. ஆனால் தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார். அதுக்கு ஏற்கனவே நம்மை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த போரை நாம் ரொம்ப சுலபமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும். அம்புகள் வரும் பொழுது அதை நாம் அறிய முடியும். அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதும் ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். இந்த முதலாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய எதிரியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எதிரியை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக நான் கூற வேண்டிய காரியம் 13வது வசனத்துல இருந்து 17வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இதுலதான் பரிசுத்த பவுல் இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து கொஞ்சம் விவரிக்கிறார். சர்வாயுத வர்க்கம், இந்த ஆர்மர் ஆஃப் காட், இதை குறித்து நாம் ஆங்கில வேதாகமத்தை பார்க்கும் பொழுது the whole armor of God என்று போட்டிருக்கிறது. ஒரு whole armor of God. இதுல முக்கியமாக நம்ம அறிந்து கொள்வது whole armor அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் ஒரு 6 ஐட்டம்ல ஒரு 3 மட்டும் போட்டுக்கிறேன், ஒரு 2 மட்டும் போட்டுக்கிறேன், ஒரு 4 மட்டும் போட்டுக்கிறேன் அப்படிலாம் முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் அணியுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் இந்த எதிரியை மேற்கொள்ள முடியும், இதை எதிர்க்க முடியும் என்று சொல்கிறார். இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். நிறைய நேரத்துல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சில அம்சங்களிலே நாம் மிக சிறந்தவர்களாக இருப்போம். ஆனால் ஒரு சில அம்சங்களே நாம் குறைவுள்ளவர்களாக இருப்போம். சரியா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் முழுமையாக ரெடியா இருக்கணும், முழுமையாக ரெடியா இருக்கணும். அப்பொழுதுதான் தேவன் உங்கள் மூலமாக செயல்பட முடியும். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நான் எப்படி அறிந்து இதை நான் அணிய முடியும் என்றால், தேவனோடு இருக்கிற அந்த உறவிலே நான் நிலைத்திருக்கும் பொழுதுதான், தேவனோடு ஒரு நடக்கிற ஒரு அனுபவம் எனக்கு இருக்கும் பொழுதுதான் இந்த சர்வாயுத வர்க்கத்தின் முக்கியத்துவத்தை நான் அறிய முடியும். சர்வாயுத வர்க்கம் என்ன என்று என்னால் அறிய முடியும். அப்பொழுதுதான் அதை சரியாக அணிந்து கொள்ள முடியும். ஆதலால்தான் முதலாவது இந்த சர்வாயுத வர்க்கத்தின் முதல் காரியத்தை என்ன சொல்கிறார்? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், the belt of truth. சரியா? சத்தியத்தை நான் அறிய வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், அது உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth and the truth shall set you free. சரியா? நாம் படை வீரர்களா இருக்கும் பொழுது நாம் எந்த காரியத்துக்கும் நம்ம செயின்டா இருக்க முடியாது. நான் சத்தியத்தை அறியும் பொழுது I am a free man. I am only obeying my commandant. என்னை நடத்துகிற அந்த கமாண்டர் இருக்கான அவரை மட்டும்தான் நான் பின்பற்றுகிறேன். nothing else is catching me. அந்த விடுதலை சத்தியம் மட்டும்தான் தெரியும். சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். அதுக்கு ஏற்றவாறு இரண்டாவது காரியம் நம்ம என்ன பார்க்கிறோம்? நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். இங்க நீதி, சரியா, சால்வேஷன் குறித்து நாம் பார்க்கிறோம். விடுதலையான
வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அதுக்கு முக்கிய அடித்தளம் வந்து சத்தியம். சத்தியத்தை நான் அறிய வேண்டும். நிறைய பேர் வந்து நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களே வளர்க்கப்பட்டிருக்கிறோம். சிறு வயதுல இருந்து திருச்சபையில வந்திருக்கிறோம், சண்டே ஸ்கூல் அட்டென்ட் பண்ணியிருக்கிறோம், வாலிபர்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கிறோம், நிறைய காரியங்களை நாம் கேட்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு ஒரு தலைவனாக இருக்கிறாரா? இஸ் காட் த காட் ஆஃப் யுவர் லைஃப்? நான் சீஷத்துவத்தை குறித்து நான் இந்த இளைஞர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்போது, when I talk about discipleship to young people அப்படின்னு சொல்லும்போது, he is God of all or not at all. சரியா? எல்லாவற்றுக்கும் அவர் தேவனா இருக்கிறார். இல்லை என்றால் இல்ல, ஒரு சில காரியங்களை மட்டும் நான் கொடுப்பேன், சத்தியம் இந்த காரியத்துல மட்டும் எனக்கு தெரியும் நல்லது, இதை மட்டும் நான் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லி வாழ்க்கையை வாழ முடியாது. He is God of all or not at all. This is the truth. This is the truth. அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா அந்த ஆளுகை நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நம்மளை கட்டுப்படுத்துகிறது. இப்படி நான் if I give the ownership of my life to somebody, it chains me. சரி, என்னை கட்டுப்படுத்துகிறேன் என்று நினைக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? சத்தியத்தை நீர் அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் விடுதலையா இருப்பீர்கள். You shall be free. You shall be free. You shall be free. And the freedom is in God, is in Christ. இயேசு கிறிஸ்துவிலே மாத்திரம் தான் அந்த விடுதலையை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பொழுதும் நீங்கள் நினைக்க வேண்டாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு செயின்ட் லைஃப். அதை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றும் பொழுதுதான் you can see the freedom in Christ. கிறிஸ்துவிலே விடுதலையை நீங்கள் முடியும். சத்தியத்தை நீங்க அறியும் பொழுது தேவனுக்கு ஏற்ற ஒரு படை வீரரா இருக்க முடியும். You can be free in the forefront of war. நீங்கள் விடுதலையாக நீங்கள் போர் செய்ய முடியும். எதிரி வரும் பொழுது அவனை வீழ்த்தவும் அவனுக்கு எதிராக நிற்கவும் உங்களால் முடியும். இது ஆண்டவர் மாத்திரமே உங்களுக்கு தர முடியும். மூன்றாவது காரியம் என்ன சொல்கிறார்? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுகளாயும். Okay, rest that comes from the gospel of peace. The footwear. அதுதான் என்னை நடத்துகிறது. It's the gospel of peace. The gospel of peace. அப்படின்னா நான் எங்க நடந்தாலும் அனாசன் எதையும் செய்ய மாட்டேன். எதிரி வரும் பொழுது I will be ready to overcome him so that I will have peace in my heart. Peace in my heart. நான்காவது நாம் பார்க்கிறோம், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். The shield of faith. இந்த விசுவாசம் என்ற ஒரு காரியம் அதிகமாக பேசப்படுகிற ஒரு காரியம். திருச்சபையில நாம் அதிகமாக விசுவாசிக்கணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும். இந்த விசுவாசம் என்று நடைமுறைப்படுத்தும் பொழுது என்ன நிறைய நேரத்துல ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது, எதிரிகள் வரும் பொழுது, கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது இந்த விசுவாசத்தின் கேடகமத்தை எடுக்கிறோமா, இல்ல நம்ம சுத்தி இருக்கிற மற்றவர்களை எல்லாம் பார்த்து ஐடியாஸ் கேட்கிறோமா? நிறைய நேரத்துல பிரச்சனைன்னு வரும் பொழுது முதல்ல போற இடம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல என்னுடைய ரிலேட்டிவ்ஸ். ஓகே, இந்த பிரச்சனை வந்துச்சு, என்ன பண்றது, நீங்க ஐடியா கொடுங்க, இது பண்ணும். இல்லைன்னா அதுக்குன்னு கன்சல்டன்ஸ் இருக்காங்க. எல்லாத்துக்கும் இப்ப கன்சல்டன்ஸ் இருக்காங்க. ஓகே, நம்மளை கைட் பண்ற கன்சல்டன்ஸ் எல்லாத்துக்கும் there are people. எல்லா காரியத்துக்கும் there are people who can give you advice. ஆனா என்ன சொல்லுது ஆண்டவர்? எல்லாத்துக்கும் மேலாக இருக்கிற அந்த அட்வைசரை விசுவாசிக்கும் பொழுது எந்த காரியத்தையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். You will have the shield of faith. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை இருக்கிறது, உண்மையே முழுமையாக நான் விசுவாசிக்கிறேன், நீர் என்னை வழி நடத்தும். I don't want to have a backup plan. Okay, I don't want to have a backup plan because I know I have the shield of faith which comes from you. Helmet of salvation. ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும். ஓகே, salvation, ரட்சண்யம், இந்த ரட்சிப்பு என்ற அனுபவம் நம்ம எல்லாருக்கும் தேவை. இது வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறக்கிறதுனால வர்ற ஒரு அனுபவம் இல்லை. Salvation is when you accept Jesus as your personal savior. உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த ரட்சண்யம் வரும், இந்த ரட்சிப்பு நீர் பெறுவீர்கள். That salvation can come only from Jesus. இன்றைக்கு இங்க எத்தனை பேர் இந்த ஒரு ஒரு ஆழ
ஆழமான உறவுக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இயேசு கிறிஸ்துவனோடு இருக்கிற அந்த உறவு தேவன் எதிர்பார்க்கிறது அது ஒண்ணுதான். நீர் என்னை நம்புங்கள், எனக்கு ஆளுகை கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுடைய வாழ்க்கையை நான் வழி நடத்துவேன். ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் என்னுடைய தலை கவசம். ஓகே, when I know that I am saved, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என்று அறியும் பொழுது என்னுடைய சிந்தனை, என்னுடைய யோசனைகள், பிளான்ஸ் எல்லாமே அதன் அடிப்படையிலே நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன். I know that I have been saved. கடைசியாக அட்டாக்குக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். டு அட்டாக், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். sword of the spirit which is the word of God. sword of the spirit which is the word of God. இந்த வேத வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? that is the sword. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எதிரியான சாத்தான் வந்து அவனை சோதித்தான், இயேசு கிறிஸ்துவை சோதித்தான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சோதனைக்கும் எதிராக என்ன சொன்னார்? தேவனுடைய வசனத்தை சொன்னார். அதுதான் அவருடைய பட்டயம். When we know the word of God and it becomes a part of us, we are well prepared to be the soldiers for Jesus Christ. We are well prepared to be soldiers for the Lord Jesus Christ. இயேசுக்கென்று படை வீரர்களாய் நாம் இருப்பதற்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேத வசனத்தை தினந்தோறும் படிக்கிற மக்கள் ஏதோ இந்த கேலண்டர்ல படிச்சுட்டு போற மாதிரி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னோடு தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அமர்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். வேதத்தில் இருக்கிற பேர்ல்ஸை நான் உங்களுக்கு எடுத்து உரைப்பேன். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வழிகளை நான் கற்றுக் கொடுப்பேன். எதிரி வரும் பொழுது அவனை எப்படி நீங்கள் தாக்க வேண்டும் என்பதையும் நான் கற்றுக் கொடுப்பேன். நிறைய நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு சோதனை மிக்க ஒரு நேரத்துல வரும்பொழுது சரியான நேரத்திலே ஆண்டவர் சரியான வசனத்தை கொடுப்பார். என்னை நடத்துவதற்கு சரியான காரியத்தை எனக்கு பகிர்ந்து கொள்வார். அதுதான் வேத வசனத்தின் பட்டயம். இந்த பட்டயம் இல்லைன்னா you will never be an attacking Christian. சரியா? God wants you to be an attacking Christian. Know the word of God. Study it. Meditate it. Preach it. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. இங்க வாலிபர்களுக்கு வந்து முதல்ல இருந்த மாதிரி ரிசோர்சஸ் இப்போ நிறைய இருக்கு. நம்ம கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணனா ஒரு வசனத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏகப்பட்ட ரிசோர்சஸ் இருக்கு. நம்முடைய திருச்சபையில கூட பைபிள் ஸ்டடி குரூப்ஸ் இருக்கு டு ஸ்டடி. நாம் வேதத்தை ஆராயும் பொழுது அதிலே நாம் மெடிடேட் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இது ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி படிக்கிற ஒரு காரியம் கிடையாது. ஐ வாண்ட் காட் டு ஸ்பீக் டு மீ. தேவன் நம்மோடு பேசுகிறார். நான் பேசும் பொழுது அதை நான் அறிந்து மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது ஐ am able to be a very powerful Christian. அது மட்டும் இல்ல, நான் ஒரு நல்ல போர் வீரனாகவும் இருக்கிறேன். என்னுடைய எதிரியை நேருக்கு நேராக சந்திப்பதற்கு நான் ரெடியா இருக்கிறேன். இதுல முக்கியமான நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த போர் ஒரு நாள் போர் கிடையாது. சரியா? இன்னைக்கு தான் போர் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு போர் அவனை நம்ம சர்வாயுத வர்க்கத்தை எல்லாம் கட்டிட்டு நம்ம அடுத்த நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். இட்ஸ் an everyday war. ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய ஒரு போர். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நான் தினந்தோறும் போட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். Then I will be able to fight with freedom. விடுதலையை நான் போர் செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். தேவன் ஆல்ரெடி இருக்கிற தேவன் பெற்றுக் கொடுத்த அந்த வெற்றியிலே நானும் நடக்க முடியும். நான் எப்பொழுதுமே ரெடியா இருக்கிறேன். ரெடி டு அட்டாக் with speed, defend and attack. It's not a one day battle, it's a daily battle. அதுக்கு தான் இந்த சர்வாயுத வர்க்கம் தேவை. இந்த 6 காரியங்களை நாம் பார்த்தோம். நீங்களும் உங்களுக்கு வீட்டில் போய் திரும்பி படி. இந்த 6 சர்வாயுத வர்க்கத்தின் அம்சங்கள் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய படை வீரராக இருக்க வேண்டும் என்றால் இது எல்லாம் நம்மிடத்தில் இருக்கும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 18வது வசனத்திலிருந்து 20ஆம் வசனம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும்
விழித்து கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். கடைசியாக தேவன் பவுல் என்ன சொல்கிறார்? ப்ரே இன் தி ஸ்பிரிட். எந்த சமயத்திலும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி praying in the spirit. இந்த லாக்டவுன் டைம்ல நம்ம அதிகமாக பார்த்தது வந்து அநேக இடங்களே ஒரு பிரேயர் மூவ்மெண்ட்டை நாம் பார்க்கிறோம். வண்டர்ஃபுல், அமேசிங். நிறைய குழுக்களாக சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். மாநிலங்கள் முழுவதுமாக டிஸ்ட்ரிக்ட்ஸ் பீப்புள், தேவனுடைய மக்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் சொல்கிறார் ஜெபிக்க வேண்டும், ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். நிறைய நேரத்துல ஜெபம் என்ன ஆகிறது? இட் இஸ் லைக் அ டாலிஸ்மன். டாலிஸ்மன்னா அதை செய்யணும், இல்லைன்னா ஏதாவது தப்பு நடந்துரும். ஐயோ, செய்யாம போயிட்டா ஏதாவது தப்பு நடந்துரும். சில நேரம் ஜெபம் வந்து ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏதோ நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், வார்த்தையில பேசிட்டே போறோம், ரெகுலரா பேசுற ஒரு காரியம். சில நேரம் நம்ம ஜெபம் பண்ணலன்னா ஆண்டவர் நம்ம தண்டிச்சிருவாரு என்ற நோக்கத்தோடு நான் ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆவியிலே ஜெபம் பண்ணி. அப்படின்னா என்ன? ஐ கோ வித் எக்ஸ்பெக்டன்சி. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே என்னோடு இடைப்படும். நாம் ஜெபிக்கும் பொழுது நீர் என்னோடு பேசும், இடைப்படும். ஆண்டவரே நீர் உணர்த்தும். நான் ஜெபிக்கும் பொழுது உணர்த்தும். ஏன்னா வேதம் நமக்கு சொல்லுகிறது, be still and know that I am God. Sometimes prayer is not about words. வார்த்தைகளால் மட்டுமல்ல, தேவனுடைய பிரசன்னத்திலே நான் அமைதியாக இருக்கும் பொழுது கூட என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். என்னுடைய சிந்தனை மூலமாக ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் நான் பரிசுத்த ஆவியானவரோடு இடைப்பட வேண்டும். I go with expectancy. Holy Spirit, God, I want to spend time with you. When I pray, I am able to connect with God. I am able to relate with God. ஒரு முழு இருதயத்தோட ஆண்டவரோடு நான் பகிர்ந்து கொள்ள முடிகிறது. Praying in the Spirit. இதுதான் அடித்தளம். போருக்கு அடித்தளமே இதுதான். This is the foundation of warfare. Prayer. இது வந்து ஒரு சாதாரண காரியம் கிடையாது. இது நான் தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். எனக்கு மட்டும் நான் ஜெபிக்க அழைக்கப்படவில்லை. இரண்டாவது காரியம், தேவனோடு நானும் உறவு செய்ய வேண்டும். ஆனால் இரண்டாவது காரியமாக என்ன பார்க்கிறோம்? மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அதுதான் 19வது வசனத்தில் சொல்கிறார். சுவிசேஷத்துக்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக எனக்காக ஜெபியுங்கள். We have to pray for others also. எனக்கு மட்டும் நான் ஜெபிக்கிறது அல்ல, மற்றவர்களுக்கும் ஜெபிங்க. விசேஷமாக இந்த நாள்ல உங்களை எல்லாம் நான் I want to challenge you to pray for your youth. They live in very different circumstances. ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்ந்திருக்கும் பொழுது அவளுக்கு எதிராக வருகிற காரியங்கள் நீங்களும் நானும் யூகிக்க கூட முடியாது. We cannot understand sometimes. இந்த சூழ்நிலையில எப்படி அவர்கள் மேற்கொள்ள முடியும், எப்படி தேவனுக்கு உகந்த போர் வீரர்களாக இருக்க முடியும் என்பதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்க சபை தலைவர்களுக்காக ஜெபியுங்கள், மிஷனரிமார்களுக்கு ஜெபியுங்கள், உங்க குடும்பத்தாருக்கு ஜெபியுங்கள், மற்றவர்களுக்கும் ஜெபியுங்கள். நீங்களும் உங்களுக்காகவும் ஜெபியுங்கள், மற்றவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். இதுதான் this is the foundation for warfare. வார்ஃபேர் வந்து தனிப்பட்ட முறையிலும் செய்யறோம். அது மட்டும் இல்ல, we are also a community which is involved in warfare. அதனாலதான் பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு? எனக்காகவும் ஜெபியுங்க, மற்ற சக ஊழியர்களுக்காகவும் ஜெபியுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் திருச்சபையாக you are also involved in the warfare. ஆனால் ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கும் பொழுது திருச்சபையாக நீங்கள் இந்த எதிரியை மேற்கொள்ள முடியும். You will be able to fight along with a brother or a sister who's finding it difficult in the warfare. You will be able to help him in the warfare. இதைதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். 3 முக்கியமான காரியங்களை பார்த்தோம். முதலாவது நான் அறிந்து கொள்ள வேண்டியது, we need to know that we have an enemy. ஒரு எதிரி இருக்கிறான். We cannot take him lightly even though he is a defeated foe. அவன் தோற்கடிக்கப்பட்டவன் தான், ஆனா அவன் சூழ்ச்சிக்காரன், நம்மை தொடர்ந்து வருகிறான்.
இரண்டாவது, சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். We have to put on the whole armor of God. ஏதோ ஒரு 2 3 பகுதிகளை நம்ம போடணும்னு ஆண்டவர் அழைக்கல. கடைசியாக ஆவியிலே ஜெபம் பண்ணி, ஆவியிலே we have to pray in the spirit together as a community, as individuals. உங்களுக்காக மட்டும் இல்ல, மற்றவங்களுக்காக. இதுதான் ஃபவுண்டேஷன். இதெல்லாம் நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம சர்வாயுத வர்க்கத்தை போட்டுட்டு நம்ம இந்த போருக்கு போகும்போது ஆண்டவர் நம்மோடு இருப்பார். இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மை ஒவ்வொருவரும் ஒரு படை வீரராக அழைத்திருக்கிறார். இந்த படை வீரர் பணியிலே ஒவ்வொரு நாளும் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும் தருவாராக. எனக்கு வேண்டிய நேரத்திலே ஆலோசனையும் தருவாராக. அதே போல என்னுடைய பங்கு என்ன? நான் அவரை பின்பற்ற வேண்டும். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொண்டு ஜெபத்திலே இருந்து இந்த எதிரியை நான் மேற்கொள்ள வேண்டும். தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உண்மையுள்ள தேவன், நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன், நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் இந்த படை வீரர்களை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவரே, தேவனுக்கென்று படை வீரர்கள், நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் படை வீரர்களாக அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு பெரிய அழைப்பு, எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற அழைப்பு இல்ல, உண்மை முழு மனதோடு பின்பற்றுகிற சீஷர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பு. இந்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர்தான் எங்களுடைய கமாண்டர், ஸ்தானாதிபதி. ஆண்டவரே, உண்மையே முழு மனதோடு நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த எதிரியை நாங்கள் அறிந்து ஏற்ற விதத்திலே அந்த போர்க்களத்திலே இறங்கவும் ஜபத்திலே தரித்து நாங்கள் வெற்றி பெறவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜபங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மிகவும் பிரயோஜனமான தேவ செய்தியை நமக்கு அளித்த ஜோனத்தன் அங்கிளுக்கு வாலிபர் ஐக்கியத்தின் சார்பாக நன்றிகளை கூறுகிறோம். இப்பொழுது பாஸ்டர் அங்கிள் சபைக்கான அறிவிப்புகளை நமக்கு கொடுப்பார்கள். வாலிபர்களின் சிறப்பு ஞாயிறை ஆசரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான வாலிபர்கள், உங்களுக்கு ஆயர்கள் சார்பிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வார வாரம் தந்து வேதத்திலே ஆராய்ச்சி செய்து ஜெபத்திலே உங்களை நடத்துகிறதான திரு டேனியல் மனோகரன் இன்னும் திருமதி மர்சி டேனியல் அவர்களுக்கும் சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே உங்களுடைய சிறப்பு செய்தியாளராய் வந்திருக்கக்கூடிய சகோதரர் ஜோனத்தான் ராஜன் அவர்களுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவருடைய வசனத்தை உமது பிள்ளை மூலமாய் நீங்கள் கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து வசனத்திலே வளர உங்களை வாழ்த்துகின்றோம். இவர்கள் சயாக்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியதான இந்த இயக்கத்திலே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜராக இவர்கள் பணி செய்கின்றார்கள். இவர்களையும் நம்முடைய சபையின் சார்பிலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். அறிவிப்புகளை கொடுக்கின்றேன். இந்த ஆராதனைக்கு பின்பதாக நம்முடைய சண்டே ஸ்கூலுடைய ஜெனரல் செஷன் தொடர்ந்து வகுப்புகள் 11 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. ஜூமிலே இது நடைபெறும். பிள்ளைகளும் ஆசிரியர்களும் கலந்து கொள்ள உங்களை அழைக்கின்றோம். இன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய இளம் வாலிபர்களுடைய கூட்டமானது நடைபெறும். தயவாக நம்முடைய டீம்ஸ் இதில் கலந்து கொள்ள உங்களை அழைக்கின்றோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடைபெறக்கூடிய வேத ஆராய்ச்சியும் மந்தாட்டி ஜபமும் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஜூம் மூலமாய் நடைபெறும். தயவாக சபையார் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடைபெறக்கூடிய நம்முடைய வாலிபர்களுக்கான வேத ஆராய்ச்சியும் ஜபமும் இரவு 8 மணிக்கு ஜூம் மூலமாய் நடைபெறும். இதிலும் வாலிபர்கள் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடைபெறக்கூடிய வீட்டு ஜப கூட்டமானது ஜூம் மூலமாக 27ஆம் தேதியிலே திரு ஆட்ரின் சாமுவேல் அவருடைய வீட்டிலே
மாலை 7:30 மணிக்கு நடைபெறும். சபையார் இதிலே உற்சாகமாய் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இன்னும் வருகிற 28ஆம் தேதி சனிக்கிழமை பெண்கள் கிறிஸ்தவ சேவை சங்கத்தாருடைய வீட்டு ஜெப கூட்டமானது மாலை 4:30 மணிக்கு திருமதி பியூலா தங்கதுரை கார்கரிலே வசிக்கக்கூடிய இவர்களுடைய வீட்டிலே நடைபெறும். இது ஜூம் மீட்டிங் அல்ல, இங்கு அவருடைய வீட்டிலே நடைபெறும். தயவாக பெண்கள் உற்சாகமாய் சென்று இதில் கலந்து கொள்ள உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். நம்முடைய கிளை சபையான உல்வையினுடைய கன்வென்ஷன் கூட்டங்கள் செப்டம்பர் மாதம் 3-4 தேதிகளிலே ஒவ்வொரு நாளும் மாலை 7:30 மணிக்கு நடைபெறுகின்றது. இதற்காய் நீங்கள் ஜெபத்தோடு கூட கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இன்னும் 5ஆம் தேதியிலே செப்டம்பர் மாதத்திலே உல்வையினுடைய 3வது சபை நாள் ஆராதனை நடைபெறும். இந்த கன்வென்ஷனிலும் இந்த ஆராதனையிலும் செய்தியை தரக்கூடியவர் எவாஞ்சலிஸ்ட் சுசி பிரபாகர் தாஸ் அவர்கள். பேக் டு த பைபிள் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்திலே ஆண்டவருடைய செய்தியை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலே பகிர்ந்தளித்து வரக்கூடியவர். அந்த நாளிலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். சபையார் உற்சாகமாய் ஜூமிலே கலந்து கொள்ளும்படியாய் அழைக்கப்படுகிறீர்கள். இன்னும் 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய தோத்திர பண்டிகையாக ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலாக ஆசரிக்கப்படும். ஆன்லைனிலே இது நடைபெறுவதனால் நீங்கள் என்ன பொருட்களை வைக்க விரும்புகிறீர்கள் என்பதை முன்பதாகவே நீங்கள் ஆயத்தம் செய்து கொள்ள உங்களை அழைக்கின்றோம். ஆன்லைன் மூலமாக நீங்கள் கடந்த வருடத்திலே இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடந்தது போல இந்த ஆண்டிலும் இதில் உற்சாகமாய் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அழைக்கின்றோம். இதோடு கூட கடந்த வருடத்திலே இங்கு ஏலம் எடுத்தவர்கள், ஆன்லைனில் கலந்து கொண்டவர்கள் இன்னும் பாக்கி வைத்திருப்பீர்கள் என்றால் தயவாக உங்களை ஞாபகப்படுத்துகின்றோம். அதை செலுத்தும்படியாய் உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். தங்கள் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடும் சபையாரை எஃபர்ட் மெத்தடிஸ்ட் வாலிபர் ஐக்கியம் சார்பாக வாழ்த்துகிறோம். Here are those who are celebrating their birthday. Mrs. Rini Sara Lionel, 22nd of August. Master Jason Durai Devrajan, 22nd of August. Mrs. Jeba Joy Rajan, 23rd of August. Mrs. Indra James Martin, 23rd of August. Mrs. Paul Angeline Mohan, 25th of August. Miss Anna Judith Deepak, 25th of August. Mrs. Shanti Bhaskar, 26th of August. Mr. Alraj Manikam, 26th of August. Mr. Gyanashekar Manikam, 26th of August. Mrs. Sahayam Rani Gyanashekar, 26th of August. And here are those who are celebrating their wedding anniversary. Mrs. and Mr. P. Raja Selvam, 24th of August. Mrs. and Mr. U. Magesh, 25th of August. Mrs. and Mr. D.C. Johnson, 26th of August. Mrs. and Mr. Thomas Raja, 27th of August. Mrs. and Mr. Adrian Samuel, 28th of August. ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற அன்பின் ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை ஆசிரிக்கிறவர்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதுமாக நீர் இவர்களை கண்ணின்மணி போல பாதுகாத்தீர். எல்லாவித தேவைகளை சந்தித்தீர். ஆபத்து விபத்திலிருந்து விலக்கி பாதுகாத்தீர். அதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவர், இந்த வாரத்திலே ஒரு புதிய ஆண்டிலே பிரவேசிக்கிற எங்களுடைய திருச்சபையின் அங்கத்தினர்களை நீ தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. எல்லாவித வியாதிகளிலிருந்து விலக்கி பாதுகாப்பீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய பிரசன்னத்தினால நீர் வழிநடத்தும்.
அது மட்டுமல்ல, இந்த தொற்று நோயோ மற்ற நோய்களோ இவர்களை தாக்காதபடி உம்முடைய செட்டைகளின் கீழே மறைத்து பாதுகாத்துள்ளோம். எல்லா தேவைகளை சந்தித்து தொடர்ந்து இவர்களையும் இவர்களுடைய குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவநாம மகிமைக்கென்று பாமாலை எண் 384 பாடுவோம். அப்பொழுது நமது காணிக்கைகளை படைப்போம்.
ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்று நாங்கள் யூத் சண்டே கண்டக்ட் பண்ண தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை தந்த பாஸ்டர்ஸ் அண்ட் கமிட்டி மெம்பர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். எங்களை வழி நடத்தும் அங்கிள் ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம். இன்று ஆராதனையில் நாங்கள் சோல்ஜர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் என்ற செய்தியை கேட்ட செய்தி எங்கள் லைஃப்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைய செய்தியை கொடுத்தவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இன்றைய ஆராதனையின் காணிக்கை உன் கருத்திலே வைக்கிறோம். நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வவல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காலால் படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுற்றிட மாட்டேன், விமான படையில் பறந்திட மாட்டேன். நான் இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன். காலால் படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுற்றிட மாட்டேன், விமான படையில் பறந்திட மாட்டேன். நான் இயேசுவின் போர் வீரன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தம்முடைய ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.